ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மை பேக்கிங் ஸ்டோரி பார்ட் 3ல என்ன பார்க்க போகிறோன்னா கார்லிக் பிரெட் ரோல் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் வந்து வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கலாம். கூடவே வந்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால் வந்து கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுனும் இருக்கக்கூடாது. ஈஸ்ட் வந்து சர்க்கரை சாப்பிட்டு தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால் இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சைடில் வச்சுடுங்க. நல்லா வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நொறைய ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் வந்து மைதா சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் மிக்சர் இருக்குல்ல, அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஈஸ்ட் மிக்சர் வந்து உங்களுக்கு மாவு பிசைய பத்தலை தண்ணினா நீங்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி கூட ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா டோ வர மாதிரி. மாவெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள் மாவெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ்க்கு மாற்றிட்டு நல்லா நீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸில் லைட்டாக வந்து இந்த மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாவை வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா நீட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெட் வெரைட்டிஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் நீட் பண்ண நம்ம செய்கிற ஃபைனல் அவுட்புட் வந்து பேக் ஆகி வரும்போது நல்லா வந்து சாஃப்டாக வரும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்து நல்லா வந்து நீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது ரொம்ப அப்படின்னா, ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நீட் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா பேக் பண்ணிவிட்டு எடுக்கும் போது ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் நீங்கள் இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா வந்து 10 to 15 மினிட்ஸ் நீட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட் பண்ண உங்களுக்கு வந்து மாவு அவ்வளோ சாஃப்டாகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆல்ரெடி வந்து மாவு பிசைஞ்சோல அந்த பவுல்லே எண்ணெய் தடவி வச்சிடலாம். சைடில் மேலே எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவிட்டு இதை 45 மினிட்ஸ் to 1 hour வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. எவ்வளோ சூப்பராக வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு பஞ்சை கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது உள்ளே வைக்கிறதுக்கு கார்லிக் ஸ்ப்ரெட் நம்ம செய்யலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். கூடவே வந்து பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் மாவில். அந்த காரத்தை என்ரிச் பண்ணி காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூனு. உங்களுக்கு சப்போஸ் சர்க்கரை வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களால் இந்த மாவு வந்து எவ்வளோ ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸில் ரோல் பண்ண ஆரம்பிங்க. நம்ம இதுக்கு நடுவில் தான் வந்து இந்த கார்லிக் ஸ்ப்ரெட்டை வச்சு திருப்பி ரோல் பண்ண போகிறோம். அதனால் நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் நான் நல்லா வந்து இந்த மாவு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கார்லிக் ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம தடவிக்கலாம். நான் இதுக்காக தான் சொன்னேன் கார்லிக் வந்து அந்த பட்டர் வந்து சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த மாவில் தடவும் போது நம்மளுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னா தடவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ரூம் டெம்பரேச்சருக்கு நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அந்த கார்லிக் மிக்சரை ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா வந்து தடவிக்கோங்க அந்த மாவு ஃபுல்லாக. இப்போ நம்ம இதை ரோல் பண்ணிடலாம். நான் பண்ணுற மாதிரி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணோடனே சைடில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடிப்பக்கமும் வந்து சீல் பண்ணி விட்டுருங்க. நல்லா
மாவு அப்போ தான் வந்து அந்த ரோல் வந்து பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் ரோல் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம திருப்பி வந்து இந்த மாவு வந்து ரைஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் விட போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாவு ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து பேக்காய் வரும்போது நல்லா லேயராக வந்து அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வர மாதிரி பண்ண போகிறேன். பட் எனக்கு வந்து சைஸ் அந்த கேப் வந்து இருக்க மாதிரி இருந்தது. நானும் 2-3 வாட்டி வந்து மாற்றி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஃபைனல் அவுட்புட் வந்து செம சூப்பராக இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஃப்ளவர் ஷேப்ஸ்க்காக தான் மாற்றி வந்து ஒரு 2-3 வாட்டி நானும் மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டேன். நிறைய கேப் வர மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை எப்படி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ ரைஸாக விட போகிறோம் கொஞ்சம் நேரம். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து மர்ஜ் ஆகிடும். மாவு வந்து சேர்ந்துடும். இப்போ இதை ஒரு டவல் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 15 to 20 minutes நல்லா விட்டிங்கன்னா, ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் சூப்பரான ஷேப்பில் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம உள்ளே ஒரு ஸ்ப்ரெட் வந்து தடவணும்ல, அதையே வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம மேலே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் வாஷ் பண்ணலாம், இல்லைனா வந்து மில்க் வாஷ் பண்ணலாம், இல்லை எக் வாஷ் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். மேலே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மேலே வர கலர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் தடவிக்கோங்க. சப்போஸ் இந்த கார்லிக் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு ஃபில்லிங்கே கரெக்டாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் நார்மல் அன்சால்ட்டட் பட்டரே வந்து மெல்ட் பண்ணி மேலே இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து மில்க் வாஷ், பட்டர் வாஷ் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேக்காய் வரும்போது மேலே டாப் லேயர் வந்து செம சூப்பராக பர்ஃபெக்டான கலரில் வரும். இப்போ ஆல்ரெடி நான் அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரேவை வச்சுட்டு 15 to 20 minutes சூப்பராக இது வந்து பேக்காய் வந்துடும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சூடாக நீங்கள் வெளியில் எடுத்தோடனே மேலே வந்து பட்டர் லைட்டை தடவிட்டு ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும். இதோட ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து லேயராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருந்தது. இதை நான் வந்து பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக அந்த லேயரு, அப்புறம் அந்த கார்லிக் ஃப்ளேவரு எல்லாமே சேர்ந்து செம சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட பேக்கிங் ஸ்டோரி வீடியோஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பேக்கிங் ஸ்டோரியில் பார்க்குறேன். பாய்.